இருக்கு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். பெருநகர சென்னை மாநகராட்சியில் 2022ஆம் ஆண்டு பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் பாலிசி லேப் துவங்கப்பட்டது. இந்த ஜெண்டர் அண்ட் பாலிசி லேப் என்பது நம்ம இந்தியாவிலே முதல் முறையாக சென்னை மாநகராட்சியில் தான் துவங்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பெண்களுக்கான ஆட்சியை நடத்தி வருகிறார்கள். பெண்களுக்கான பல்வேறு திட்டங்களை கொண்டு அதில் செயல்முறைப்படுத்தி பல்வேறு திட்டத்தில் பல்வேறு பெண்கள் பயனடைந்து வருகிறார்கள். அந்த வகையில் மாநகராட்சி சார்பாக இன்றைக்கு பெண்கள் எந்த அளவுக்கு பொது இடங்களில் சேஃப்டியா ஃபீல் பண்றாங்க அப்படின்ற ஒரு கணக்காய்வு தான் இந்த ஜெண்டர் அண்ட் பாலிசி லேப்ல முன்னெடுத்திருந்தோம். 2022ஆம் ஆண்டு முதல் 2023ஆம் ஆண்டு வரை பெண்களிடம் ஒரு கணக்கெடுப்பு எடுத்திருந்தோம். எந்தெந்த பகுதிகளெல்லாம் பெண்கள் சேஃப்டியா ஃபீல் பண்றாங்க, எந்தெந்த பகுதிகள் எல்லாம் பெண்கள் ரொம்ப அன்சேஃப்டியா ஃபீல் பண்றாங்க அப்படின்ற ஒரு கணக்கெடுப்பை எடுத்திருந்தோம். அந்த கணக்கெடுப்புல சில பெண்களின் கருத்துக்கள் நாங்கள் பொது இடங்கள் செல்லும் பொழுது, அதாவது சப்வேஸோ இல்ல பஸ் ஸ்டாண்ட்ல நிற்கும் பொழுதோ இந்த மாதிரி பகுதிகள்லாம் இரவு நேரங்கள்ல கூடுதல் வெளிச்சம் வேணும் அப்படின்றத நிறைய கோரிக்கைகளா முன்வைத்திருந்தார்கள். சில பகுதிகள் பெண்களை குறிப்பிட்டு தெரிவித்திருந்தார்கள். அந்தந்த பகுதிகள் எல்லாமே சென்னை மாநகராட்சி சார்பாக உட்கட்டமைப்பு வசதிகள் செய்யப்பட்டு மேம்படுத்தப்பட்டிருந்தது. அதைத் தொடர்ந்து 2023ஆம் ஆண்டு ஜெண்டர் அண்ட் பாலிசியில் பாலியல் சமத்துவம் எந்த அளவுக்கு அடுத்த தலைமுறையினருக்கு முக்கியம் என்பதை மாநகராட்சி பள்ளியில் எடுத்து வந்தோம். ஒவ்வொரு 6ஆம் 7ஆம் 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பெண் குழந்தைக்கு உரிமை தரணும், ஒரு ஆண் குழந்தை பெண் குழந்தைகளை எந்த அளவுக்கு மதிக்கணும், சமத்துவம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்ற ஒரு முன்னெடுப்புல வாரத்தில் ஒரு முறை ஒரு அவர் மாநகராட்சியில் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு இது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். தொடர்ந்து மாநகராட்சியில் பூங்காக்கள், இந்த மாதிரி மெரினா கடற்கரை பகுதிகள், பெசநகர் கடற்கரை பகுதிகளில் தொடர்ந்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறோம். கடந்த ஒரு 8 மாதத்திற்கு முன்பாக தப்புன்னு தெரிஞ்சா பட்டுன்னு கேளு அப்படின்ற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருந்தோம். ஒரு பொது இடத்துல ஏதோ ஒரு தவறுகள் நடக்குது, ஒரு பெண்ணுக்கு ஏதோ ஒரு துயரம் நடக்கிறது அப்படின்றா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அதை உடனே வாய்ஸ் அவுட் பண்ணி அந்த இடத்துல அது தப்புன்னு அந்த பொண்ணுக்காக ஸ்டாண்ட் பை பண்ணணும் அப்படின்ற ஒரு முன்னெடுப்பை எடுத்திருந்தோம். தொடர்ந்து சென்னையில பெண்களுக்கு சேஃப்டி எவ்வளவு முக்கியம் அப்படின்றத எடுத்து வந்திருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஆண்டுக்கு முன்பதாக இந்தியாவிலே சென்னை மாநகராட்சிக்கு பெண்களுக்கு பாதுகாப்பான நகரமாக இருக்கிறது அப்படின்ற ஒரு கணக்காய்வுல தெரிவித்து நம்ம சென்னை 2ஆம் இடம் பிடித்திருக்குது. விரைவில் அது முதலிடத்தை பிடிக்கும் என்று தெரிவித்துக்கிறேன். இன்றைக்கு தொடர்ந்து மெரினா கடற்கரையில் நேற்று விமென்ஸ் டே மகளிர் தினத்தை கொண்டாடி இருந்தோம். மகளிர் தினத்தை முன்னிட்டு இந்த பகுதியில் பல்வேறு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்து இன்றைக்கும் பெண்கள் என்றால் இந்த வேலை தான் செய்யணும், ஆண்கள் இந்த வேலை தான் செய்யணும் அப்படின்ற நிறைய ஸ்டீரியோ டைப்ஸ் இருக்கு. அப்படி இல்லாத அனைவருமே சமம் என்ற வகையில இன்றைக்கு ஒரு கோல போட்டி நடைபெற்றது. இந்த கோல போட்டியில முற்றிலுமா ஆண்கள் மட்டுமே பங்கேற்றிருக்கிறார். அதில் 3 பரிசுகளும் தேர்ந்தெடுக்கப்பட்டு பரிசுகளும் வழங்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இருவருமே ஆண் பெண் இருவருமே சமம் என்ற வகையில இத்திட்டம் நடைபெற்று வருகிறது. இந்தியாவிலே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநகரம் சென்னை சொல்றீங்க. ஆனா தாவேகா தலைவர் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக்குது. அதனால திமுக அரசு அகற்றணும்னு சொல்லிட்டு நேற்று திமுக பேரை குறிப்பிட்டு முதல் முறையாக அவர் பேசியிருக்காரு. தலைவர்கள் இப்பதான் வருகிறார்கள். அரசியல் களம் இன்னும் பார்க்க வேண்டியது இருக்கு. இருந்தாலும் இன்றைக்கு நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் பெண்களுக்கான பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். எவ்வளோ பெண்கள் இதனால பயனடைந்திருக்கால். புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும், எத்தனையோ குழந்தைகள் கல்வி பருவத்தில் முடிச்சுட்டு கல்லூரி போக முடியாத சூழல் இருக்கக்கூடிய நிலையில 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் பிறகு இன்றைக்கு புதுமை பெண் திட்டம் மூலியமா அவங்க கல்லூரி செல்லக்கூடிய ஒரு பயன் இந்த திட்டத்தில் அடைந்திருக்கு. ஒரு பெண்ணுக்கு என்னைக்குமே கல்வி மட்டும்தான் கை கொடுக்கும். அது உற்றார் உறவினர் நண்பர் கணவர் யார் இல்லைனாலும் கல்வி ஒரு பெண்ணுக்கு கை கொடுக்கும். அப்பேற்பட்ட சிறந்த கல்வியை இன்றைக்கு நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பெண்களுக்கு முன்னெடுப்பு கொடுத்து வழங்கி வருகிறார்கள். கண்டிப்பா மாநகராட்சி பட்ஜெட் தாக்கல் செய்ய போறீங்க, என்ன மாதிரியான சிறப்பு அம்சங்கள் இருக்கும்? மாநகராட்சி இந்த மாதம் பட்ஜெட் வைத்திருக்கிறோம். முக்கியமா எப்பயும் போல கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கோம். 2வதாக மருத்துவத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கோம். இன்றைக்கு சென்னை பள்ளிகள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம தனியார் பள்ளிகள் நிகராக கட்டமைப்புகளாக இருக்கட்டும், இல்ல ஸ்கில் டெவலப்மெண்ட் கிளாஸஸா இருக்கட்டும், ஒவ்வொன்றும் பார்த்து செய்து வருகிறோம். இந்த நிதிநிலை அறிக்கையிலும் மாணவ செல்வங்களுக்கு அதிகமான அறிக்கைகள் இருக்கும். பசுமை பந்தல் இப்போ அண்ணா சாலையில் அமைக்கப்பட்டது. எத்தனை இடங்களை திட்டமிட்டிருக்கோம்? 17 இடம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம்.
17 இன்னைக்கு வந்து நடைமுறைக்கு வந்தது. கடந்த ஆண்டு வந்து இந்த பசுமை பந்தல் வந்து மாநகராட்சி சார்பாக ஏற்பட்டது. வெயில் தாக்கம் அதிகமா இருக்கிறதுனால சிக்னல்ல பொதுமக்கள் வந்து நிறைய பேர் வந்து மயக்கம் அடையக்கூடிய சூழல் ஏற்படுகிறது. அதனால மாநகராட்சி சார்பாக கடந்த ஆண்டு இதை கொண்டு வந்தோம். நல்ல வரவேற்பை இது பொதுமக்களிடையே பெற்றிருந்தது. இந்த ஆண்டும் இப்போ வந்து போன ஆண்டு மே மாசத்துல தான் நாங்க பண்ணியிருந்தோம். பட் இந்த மாதம் வந்து மார்ச்லயே வந்து வெயில் தாக்கம் அதிகமா இருக்கிறதுனால மாநகராட்சி சார்பாக இந்த பணிகள் துவங்கப்பட்டிருக்கிறது. முதல் கட்டமாக 14 இடங்கள் வந்து தேர்வு செய்யப்பட்டு அந்த பகுதிகளில் வந்து தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள்ல வந்து போடப்படு வரும். இந்த 14 இடங்கள் முடிந்த பிறகு பொதுமக்களின் கோரிக்கை கேட்க போல மற்ற இடங்கள்ல போடப்படும். பொது இடங்கள்லயும் வந்து கடந்த ஆண்டும் நம்ம மாநகராட்சி சார்பாக வைத்திருந்தோம். கழகத்தின் சார்பாகவும் பல்வேறு பகுதிகளில் வந்து வைத்திருந்தார்கள். ஏப்ரல் மாதத்துல வந்து கண்டிப்பாக வைக்கப்படும். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.